الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم بالله الغرور وقال الله تبارك وتعالى زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم ألا فاتقوا الدنيا ألا إن الدنيا حلوة خضرة وإن الله مستخلفكم فيها فناظر كيف تعملون فاتقوا الدنيا واتقوا النساء وإن أول فتنة بني إسرائيل كانت في النساء رواه مسلم. وقال صلى الله عليه وسلم مروا أولادكم بالصلاة وهم أبناء 7 سنين واضربوهم عليها وهم أبناء 10 سنين وفرقوا بينهم في المضاجع رواه أحمد أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய நாள் ரமலானுடைய 17வது தினம். இஸ்லாமிய வரலாற்றில மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக இந்த நாள் கணிக்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், உலகத்தில என்னென்ன வஸ்துக்கள் எல்லாம் எங்களை பயமுறுத்துகிறதோ, எந்தெந்த சக்திகளை கண்டு நாங்கள் பயந்து அதற்கு எதிராக நாங்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிந்திக்கிறோமோ, அல்லாஹு தாலா அப்படியான சக்திகளை துஆவுடைய பரக்கத்தினால் அழித்து காட்டிய ஒரு நிகழ்ச்சி நடந்த நாள் தான் இது. பத்ருடைய யுத்தம் நடைபெற்ற நாள் ரமலானுடைய 17வது நாள் என்பது சரித்திரத்தில் மிகவும் பிரபல்யம் பெற்ற விஷயம். பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் வாழக்கூடிய நாம் உலகத்தை கண்டு ஏமாந்து போய்ச்சிட்டோம். உலகம் எங்களுக்கு முன்னால ஒரு படம் ஒன்று காட்டிக்கொண்டிருக்கு. உலகம் போடக்கூடிய இந்த ஆட்டம், உலகம் காட்டக்கூடிய இந்த அலங்காரங்களுக்கு முன்னால் நாங்க எங்கட அறிவையே பறிகொடுத்துட்டோம். உலகம் ஒரு நாளும் ஹக்கீகத்தை ஹக்க ஒரு நாளும் மக்களுக்கு முன்னால வைக்காது. மக்களை எப்படி உலகம் ஏமாத்த இயலுமோ அந்த முறைகள்ல எல்லாம் உலகம் மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறது. எனவேதான் அல்லாஹு தாலா ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்வு உங்களை ஏமாத்தத்தில போட்டுறக்கூடாது. உலகத்தை பார்த்து உலகம் முன்னேறுது, உலகத்தில் அப்படி இப்படி என்று நீங்க உங்களை கொண்டு போய் அதில முட்டாளாக ஆக்கிக் கொள்ளவான. உலகம் ஒரு வேஷம் ஒன்று போடுது. உலகம் உங்களை ஏமாத்தி கொண்டிருக்குது. ஷைத்தான் எப்படி உங்களோட கூட்டாளி போல இருந்து உங்களை நரகத்தை தள்ளுறதுக்கு முயற்சி செய்யறானோ, இது போல உலகமும் அதோட அலங்காரங்களை வெளிப்படுத்தி உங்களை அறியாமலே நரகின் பக்கம் இழுக்கிறதுக்கு முயற்சி செய்யுது.
பலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. அல்லாஹ் ரெண்டையும் இணைச்சே சொல்லிட்டார். உலகத்தை கண்டும் நீங்க ஏமாறவானும், வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், உலகத்தை ஏமாத்துறான ஷைத்தான் அவனுக்கும் நீங்க ஏமாந்து போய்த்திருவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க இந்த உலகத்தில் உள்ள அறிவையும் வளர்ச்சியையும் கண்டு ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டு போகுது. என்றும் இல்லாதவாறு உலகத்தில் உள்ள பொருள்களும் உலகத்தில் உள்ள சாதனங்களும், விசேடமாக தொலைத்தொடர்பு சாதகங்களும், அதே போல மனிதன் பயணிக்கிறதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, வாகன வசதிகள் இருக்கிறதோ, இவைகள் எல்லாம் கடந்த காலங்களில் இல்லாத அளவுக்கு உயர்ந்து போயிருக்குது. முன்னைய காலங்களை விட இந்த காலம் உயர்ந்தது என்று நாங்க கருத ஆரம்பிச்சிட்டோம். இப்படி ஒரு சிந்தனை உலகத்தை பார்த்து மக்களுடைய உள்ளத்தில் ஏற்படுது. சில மக்கள் எல்லாம் மன்னிக்கணும் தெரியாம இப்படியும் பேசுறாங்க. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜமான்ல ஒளிம்பி பார்த்தாங்கன்னு சொன்னா இந்த ஜமான மிச்சம் புகழ்ந்து பேசிப்பாங்களாம். அன்றைக்கு ஒருத்தர் ஒரு சகோதரர் இலங்கையில வச்சு பேசுற நேரம் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் இந்த காலத்தை எழும்பி பார்த்திருந்தாங்கண்டா நான் இந்த காலத்தில் இருந்திருந்தா இதெல்லாத்தையும் பயன்படுத்தி இருப்பேனேன்னு சொல்லுவாங்களாம். அப்படி சொல்றாரு. நான் சொன்னேன் அவருக்கு, நீங்களோட வாய அங்க ஊத்த கழுகுறது பீச்சிங் பவுடர் தானே போடுறேன், பீச்சிங் பவுடர் போட்டு உங்களோட வாய கழுகிக்கோங்க. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன சாதனங்களை என்னென்ன விடயங்களை வச்சிருந்தானோ அதை விட கைரானது எந்த காலத்திலையும் வரையலாது. இப்ப இருக்கிற இந்த நிலைமைகள் தான், இப்ப இருக்கிற இந்த வளர்ச்சிகள் தான், இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த முன்மாதிரி போன்ற இந்த தோற்றங்கள் தான் உலகத்துக்கு தேவையானது, ஆக அவசியமானது, கைரானது என்று இருந்திருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக ரசூலுல்லாஹ் காலத்தில் அதை உருவாக்கி இருப்பார். அன்றைக்கு எந்த ரப்பு இருந்தானோ அதே ரப்பு தான் இன்றைக்கு இருக்கிறார். எனவேதான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, தாரீக் இப்னு அசாக்கிர்ல 40வது பாகத்துல பதிவு செய்யப்படுது. இப்னு அசாக்கிர் 80 முஜல்லதுகள் கொண்ட 80 பாகங்கள் கொண்ட ஒரு கிதாப். இதுல 40வது பாகத்துல பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருல் குரூனி கர்னி, காலங்களில மிகவும் சிறந்த காலம் நான் உலகத்துல வாழ்ந்த காலம் தான். எனக்கு முன்னால் இருந்த காலமும் சிறந்ததல்ல, எனக்கு பிறகு வரப்போற மக்களுடைய காலமும் சிறந்ததல்ல. நான் இந்த பூமிக்கு மேல எந்த காலத்துல வாழ்ந்தனோ, எந்த காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறனோ அந்த காலம் தான் மிகவும் சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன் தெரியுமா? நாங்க இந்த உலகத்தில் ஏற்பட்டுள்ள இந்த வஸ்துக்களுடைய மாற்றத்தை பார்த்து எங்களை நிறைய பேர் நினைக்கிறாங்க, நாங்க நாடும் கடந்து வந்திருக்கிறோமே, இங்க இருக்கக்கூடிய சக்திகள், இங்க இருக்கக்கூடிய பொருள்கள், இங்க இருக்கக்கூடிய முன்னேற்றகரமான அந்த நிகழ்ச்சிகள், இதுதான் இந்த உலகத்தில மிகவும் சிறந்தது என்ற ஒரு எண்ணம் எங்களை கல்புக்குள்ள இறங்கி அதால உலகத்தை நேசிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ பேர் யஹூதி நசாராக்கள் பின்னால அவங்க எலும்பின மாதிரி நாங்களும் எலும்போடும்னு போறாங்க. இந்த வளர்ச்சின்னு நினைச்சிட்டாங்க. குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்லுதுண்டா, இது வளர்ச்சி அல்ல, பூமி அதனுடைய மலத்தை வெளியில போடுது. பூமி அதோட மலத்தை வெளியில போடுறதுதான் வளர்ச்சியாக அத்தராக எங்களுக்கு தெரியுது. பூமியிட மலத்தை எடுத்து நாங்க பூசிக்கொள்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, சூரூதப்படுற நாளையில பூமியிட வயிற்றுக்குள்ள நிறைய பாறங்கள் இருக்குது. பூமி அதுக்குள்ள பாறங்களை வச்சிருக்குது. அந்த பாறங்களை எல்லாம் வெளியில கொட்டுமா. அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நாள் நெருங்க நெருங்க என்னாகும் தெரியுமா? பூமி அதனுடைய வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய வஸ்துக்களை வாந்தியாக சக்தியாக வெளியில கொட்டுமா. மக்கள் புதினப்படுவாங்களாம். பூமியில இருக்கிற பெட்ரோல் வெளியில வரும், பூமியில இருக்கிற டீசல் வெளியில வரும், பூமியில இருக்கிற தாறு வெளியில வரும், பூமியில இருக்கிற என்னென்ன சக்திகள் இருக்கிறதோ எல்லாத்தையும் பூமி வெளியில கொட்டி அழிவுக்கு தயாராகுது பூமி. நாங்க இதை அத்தர் என்று நினைக்கிறோம். மலத்தை எடுத்து அத்தர் என்று பூசிற மாதிரிதான் பூமி கக்கக்கூடிய இந்த வாந்திய, இந்த சக்திய அல்லது மலத்தை நாங்க நறுமணம் என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். இந்த நுபுவத்துடைய காலத்தை விடவும் சிறந்தது என்று வழங்குகிறோம். ஈமான் உள்ள மனிதன் ஒரு நாளும் அப்படி பேசவும் படாது, அப்படி ஒரு நாள் நினைக்கவும் படாது. நாங்க பேச்சுக்கு சொல்றோமே,
எங்கட பேச்சுக்கு சொல்றோமே அதெல்லாம் ஒட்டக காலம். ரசூலுல்லாஹ்வோட காலம் ஒட்டக காலம். இது இன்டர்நெட் யுகம். இத பேச்ச முஸ்லிம்களாகிய நாங்க தெரிஞ்சு பேசப்படாத ஒரு நாளும் இஸ்திக்ஃபார் செய்யணும் பேசுறவங்க. அது ஒட்டக காலம் அல்ல. நான் அடிச்சு சொல்றேன், அதுக்கு சொல்லணும் புராக்குடைய காலம். ஒட்டக மனத்தை மாத்துங்க, அது புராக்குடைய காலம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரசூலுக்கு என்னென்ன சாதனங்கள் உருவாக்கி கொடுத்தானோ இதுவரை உலகத்தில எல்லா விஞ்ஞானிகளும் சேர்ந்தாலும் அது போல சாதனங்கள் உருவாக்க இயலாது. இதுக்கு பிறகும் சேரட்டும். ரசூலுல்லாஹ் போல வாகனம், ரசூலுல்லாவுக்கு போல அறிவு, ரசூலுல்லாவுக்கு தேவையான அந்த ஏற்பாடுகள் அல்லாஹ் செஞ்சு கொடுத்தது மாதிரி யாருக்கும் செஞ்சு கொடுக்கலாம். புராக்குடைய வாகனத்திருங்க, அதுக்கு டீசல் அடிக்கவும் தேவையில்லை, பெட்ரோல் அடிக்கவும் தேவையில்லை, அதை விரட்டுறதுக்கு டிரைவரும் தேவையில்லை. அல்லாஹ் ஒரு வாகனத்தை கொடுத்திருந்தான். ரசூலுல்லாஹ் மிஅராஜுக்கு இஸ்ராவுக்கு போன வேகம் எங்களுக்கு தெரியும். எப்படி வேகத்துல போனா, மஸ்ஜிதுல் ஹராமில பக்கத்துல ஹஜரத் உம்மு ஹானியோட வீட்டுல தூங்கி கொண்டிருந்தாங்க. இரவோடு இரவாக 1000 மைலுக்கு அங்கால் இருக்கிற பலஸ்தீனுக்கு அழைச்சி சென்றாங்க. நபிமார்களை வச்சு அங்க தொழுதுட்டு அக்ஸாவில இருந்து 7 வானங்களையும் ஒவ்வொரு நபிமாராக சந்திச்சு சந்திச்சு போய்த்து 7வது வானத்துக்கு போய்த்து அல்லாவையும் சந்திக்கிறார். அல்லாஹ் 50 நேர தொழுகைகள் கொடுக்கிறார். புகாரி ஷரீஃப்ல நாங்க படிக்கிறோம். 50 நேர தொழுகை அல்லாஹ் கொடுக்கிறார். கொடுத்ததுக்கு பின்னால ஹஜரத் மூசாவை வந்து சந்திக்கிறாங்க. 8 தடவைகள் ஹஜரத் மூசா விட்ட வந்து திரும்பி திரும்பி போனாங்க. அதுக்கு பிறகு சுவர்க்கத்தையும் போய்த்து பார்த்தாங்க, நரகத்தையும் போய்த்து பார்த்தாங்க. எல்லாம் பார்த்து கொண்டு வந்து அவங்களோட பெட்டுக்கு திரும்புறாங்க. எந்த இடத்துல தூங்கினாங்களோ ரசூலுல்லாஹ் அந்த இடத்துடைய சூடாரல்ல. உலகத்தில் எவருக்கேலும் இந்த மாதிரி வாகனம் ஒன்று தயாரிக்க ரசூலுல்லாவுக்கு கொடுத்தது போல ஒரு புராக், ரசூலுல்லாவுக்கு ஏற்பாடு செஞ்சது போல வாகனம் யாருக்கு உலகத்தில் ஏற்பாடு செய்யறது கேளும். இதனால் எங்க நபி பயணித்த வாகனம் இது ஒட்டகம் என்று பேசக்கூடாது. ரசூலுல்லாஹ் அதிகமா வச்சிருக்கேன் ஒட்டகத்தை. அல்லாஹ்வுடைய ரசூல் புராக்கிலையும் பறந்து காட்டினாங்க. கொங்கோட் விமானம் அல்ல, அதை விட அப்பன் வந்த வாகனமாக இருந்துச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பறந்தாங்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மாதம் அப்படி காத்திலே பறப்பாங்க. இன்ஜினும் இல்ல, அதுக்கு ரெடாரும் இல்ல, ஒன்றும் இல்ல, சும்மா பறந்தாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றானே உதுஹா ஷஹ்ருன் வரவாஹுஹா ஷஹர். ஒரு பறவை பறந்துட்டுன்னு சொன்னா ஒரு மாதம் பயணிக்கிறத ஒரு செகண்ட்ல பறந்துடுவாங்க. திரும்பி வருவாங்க, ஒரு மாதம் பயணிக்க வேண்டிய தூரத்தை ஒரு செகண்ட்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வந்துருவாங்க. அல்லாஹ் இவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்திருந்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பல்கீஸுக்கு தாவத்துடைய கடிதத்தை அனுப்பிட்டு பல்கீஸ் வரப்போறான செய்தி கிடைக்குது. ஹஜரத் சுலைமான் திட்டம் ஒன்று வகுத்தாங்க. பல்கீஸ் யமன்ல ஆட்சி நடத்தினா அவட சிம்மாசனத்தை அவ வர முன்னால ஹஜரத் சுலைமான மாளிகை கொண்டு வரும். அல்லாஹ் சூரத்து நம்லில சொல்றான். ஜின்களும் இருக்கிறாங்க, மனிதர்களும் இருக்கிறாங்க. எல்லாரையும் வச்சு கேட்டாங்க, யாரு கேளும் இவட சிம்மாசனத்தை கொண்டு வரதுக்கு. இஃப்ரீத் அந்த ஜின் சொன்னாரு, ஆனா ஆத்தி கபிஹி கபல அந்த தகூமி மகாமிக். ஹஜரத் சுலைமான பார்த்து சொன்னாரு, நீங்க இந்த இடத்திலிருந்து எலும்பிட்டு உட்கார முந்தி நான் கொண்டு வருவேன். நீங்க இந்த சேர் உட்கார்ந்து இருக்கிறீங்களே, இதிலிருந்து எலும்பிட்டு உட்கார முன்னால பல்கீசுடைய அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வந்து வைப்பேன். ஹஜரத் சுலைமான் சொன்னார், அது போதாது, அந்த ஸ்பீட் போதாது, யமன்ல இருந்து கொண்டு வரணும். அதை தூக்குறதுக்கே எத்தனையோ நிமிஷம் போய்த்திடும். எலும்பிட்டு உட்கார்றதுக்கு இடையில நான் கொண்டு வருவேன் ஜின் சொல்றாரு. பக்கத்தில் இருந்த அல்லாஹ் விசேட அறிவு கொடுத்திருந்த ஒரு மனிதர், காலல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாப், வேதத்தில் விசேட அறிவு கொடுக்கப்பட்ட ஒருத்தர் சொன்னாரு, சுலைமான் அன ஆத்திக பிஹி கபல ஐயர்தத்த இலைக்க தரஃபு, நீங்க கண்ணை பொத்திட்டு மூடுறதுக்கு இடையில நான் கொண்டு வந்துருவேன். அல்லாஹ் அப்பதான் சக்தியை வச்சிருந்தான். நாங்க பூமியிட மலத்தை கண்டு முன்னேற்றம் என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். இதுதான் உலகத்துல பெரிய விஷயம் நினைச்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இதை விட பெரிய பெரியத்தை சாதிச்சு காட்டினான், பெரிய பெரிய விஷயங்களை சாதிச்சு காட்டினான். இன்னைக்கு நாங்க இன்டர்நெட்டை பார்த்து அதிசயப்படுறோம். ஒரு பட்டனை தட்டினா உலகமே தெரியுது, யாரோட பேசலும், எத்தனையோ தொடர்பு சாதனங்கள், எத்தனையோ அமைப்புகள், அதுக்குள்ள எத்தனையோ வசதிகள் இருக்குது. இந்த இன்டர்நெட்டையும் ஒருத்தர் சமக்கணும். அதுக்கும் சேட்டலைட் தேவை, அதுக்கும் கனெக்ஷன் தேவை. இல்லையா கனெக்ஷன் நின்று சென்றா எல்லாமே நின்றுடும். கனெக்ஷன் நின்று சென்றா எல்லாமே நின்றுடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மிகவும் எளிமையான மஸ்ஜிது நபவி, ஓல குடிசை. இந்த குடிசையினுடைய மிம்பரில் உட்கார்ந்து இருந்தாங்க. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு குடிசையில் உட்கார்ந்து இருந்தாங்க. சஹீஹான ஹதீஸ்ல இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சுத்தி உடுக்க வழி இல்லாத பட்டினியோட இருக்கிற சஹாபாக்கள் குந்தி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மிம்பருடைய படியில இருந்து எங்கே பாக்குறாங்க தெரியுமா? 700 கட்ட கங்கள் இருக்கிற ஜோர்டான்ல உள்ள மூத்தாவுடைய மைதானத்தை பாக்குறாங்க. எந்த விதமான கனெக்ஷனும் இல்ல, அங்க கேமராவும் இல்ல, இங்க ஸ்கிரீனும் இல்ல, சேட்டலைட்டும் இல்ல, கரண்டும் இல்ல, ஒன்றுமே இல்ல, மஷினும் இல்ல. ரசூலுல்லாஹ் மஸ்ஜிது நபவியில குடிசையில் இருந்து மூத்தாவை பாக்குறாங்க. சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சொல்றாங்க, அதோ எங்கட அமீர் ஸைத் இப்னு ஹாரிஸா இப்ப ஷஹீத் ஆகிறாருன்னு சொல்றாங்க. இங்குள்ளவங்க எல்லாரும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ன்றாங்க. அதோ என்னுடைய தம்பி ஜாஃபர் இப்னு அபி தாலிப் கொடிய கையில தூக்குறார், அவரும் வெட்டப்பட்டு ஷஹீதாகிறார். எல்லாரும் இன்னா லில்லாஹ் சொல்றாங்க. அதோ அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா 3வது அமீர், அவரும் ஷஹீதாகிறார். எல்லாரும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்றாங்க. மதீனாவுடைய குடிசையில இருந்து ரசூலுல்லாஹ் லைவா பார்த்தாங்க. லைவ்ண்டா கேமரா இல்லாத லைவ், அது நேரடியா பார்த்தாங்க. நபீட காலத்தில் இருந்த சாதனத்தை உலகத்துல ஒருத்தனுக்கும் கண்டுபிடிக்கிறது கேள. அல்லாஹ் தேவையான நேரத்துல மட்டும்தான் கொடுத்தார். ரசூலுல்லாவுக்கு மட்டுமல்ல, அவர்கிட்ட இருந்த என்ன வாசிக்க தெரியாத சஹாபிக்கும் கொடுத்தார். முஸ்னத் அஹ்மதுல பதிவாகுதே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு படையை அனுப்பிட்டு மிம்பர்ல ஏறி குத்பா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. படை எங்கேயோ தூரத்துல போகுது. மிம்பர்ல இருந்து உமர் சொல்றாரு, ஹஜ்ரத் உமர் சொல்றாங்க, சாரியா, படையிட தளபதி சாரியா, சாரியா மலக்கு அடுத்த பக்கத்துல விரோதிகளோட படை வருகிறது, கவனமா போங்கன்றாரு. ஹஜ்ரத் உமருக்கு யாரு ஓக்கி டோக்ல செய்தி கொடுத்த? ஹஜ்ரத் உமருக்கு யாரு போன்ல மெசேஜ் அனுப்பின? இங்கிருந்து மிம்பர்ல இருந்து கொண்டு சொல்றார், யா சாரியா அல் ஜபல் அல் ஜபல், மலக்கி அங்கல எதிரிகள் வாராங்க, கவனமாக இருங்கன்னு தகவல் கொடுக்கிறாங்க. அல்லாஹ் அஸ்லான சாதனங்களை வச்சிருந்தாண்டே தான். எனவே ஏன் இதை நான் சொல்லிக் கொண்டு வரேன்டா, இப்ப எழுந்திருக்கக்கூடிய இந்த முன்னேற்றங்களை கண்டு நாங்க ஈமான பறிகொடுத்திடப்படாது. இதுக்கு பின்னால போனாதான் வெற்றி கிடைக்கும் என்று ஒரு நாளும் நினைச்சிடப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலம் போக போக யஹூதி நசாராக்களுடைய மோகம் இந்த முஸ்லிம்கள் உள்ளத்தில் இறங்கத்தான் செய்ய வேண்டாம், யாருக்கும் தடுக்கிறதுக்கு இயலாது. புகாரி ஷரீஃப்ல இருக்குது. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், லதத்தபிஅன்ன அல்ல லதத்தபிஉன்ன சுனன மன் கான கப்லக்கும். புகாரியில எத்தனையோ இடத்தில் இந்த ஹதீஸ் பதிவாகுது. சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுடைய வழிமுறைகளை நீங்க பின்பற்றத்தான் போறீங்க, பின்பற்றித்தான் ஆகுவீங்க. எந்த அளவுக்கு பின்பற்றுவீங்கன்னா, அவங்க ஒரு காலடி எடுத்து முன்னுக்கு போனா நீங்களும் அதிலே கால வைக்க பாப்பீங்க. ஷிப்ரன் ஷிப்ரன், ஷானுக்கு ஷான், ஜிரான் ஜிரான், முளத்துக்கு முளம். அவங்க ஒரு முளம் முன்னு போனா அதே ஸ்டைல நீங்க போவீங்க. அவங்க ஒரு ஷான் முன்னுக்கானா நீங்களும் அதே ஸ்டைல முன்னு போவீங்க. சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலவ் தഖலு ஃபீ ஜுஹ்ரி ضبன் லதഖல்துமூஹு. யஹூதி நசாராக்கள் அல்லது முக்காலத்தில் இருந்த அந்த மக்கள், அவங்க ஒரு பொந்துக்குள்ள பைத்து, எந்த அளவுக்குண்டா ஒரு உடும்புடைய பொந்துக்குள்ள பைத்து பூந்தண்டா, இதுக்குள்ள நாங்களும் போனாதான் பெருமை என்று நீங்களும் உள்ளு போப்பாப்பீங்கன்னு சொன்னாங்க. இந்த அளவுக்கு அவங்களை கொண்டு நீங்க கவர்ச்சியாக்கப்பட்டு உங்களை நீங்க பறிகொடுப்பீங்க. இன்னொரு கட்டத்தில் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் ஒருத்தர் தாயோட விபச்சாரம் செஞ்சா நீங்களும் நினைப்பீங்க இதுதான் இந்த புதிய ஸ்டைல் என்று. தாயோட விபச்சாரம் செய்துதான் புதிய நவீன முறை என்று சொல்லி ஹலால பார்க்க மாட்டீங்க, ஹராத்த பார்க்க மாட்டீங்க, அதுக்கு பின்னால இறங்குவீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதனால ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய காலம். ஈமான பறிகொடுத்து சிலவங்க பேசுறாங்க, எங்கட மக்களே பேசுறாங்க, காது கேட்குது பேசுறது. இன்னைக்கு எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அந்த காலம் இந்த காலம் மற்ற காலம் தெளிவாக விளங்கிக்கோங்க. இதுக்கு பிறகு மனிதனே காத்தில பறக்கிற சூழல் உருவாகினாலும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை விட சிறந்த காலம் வராது. 7 தடவை அல்ல 50 தடவையும் சத்தியம் எடுத்து சொல்றோம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை போல காலம் வரவே இயலாது, வர முடியவே முடியாது. அதுதான் உயர்ந்த காலம், சிறந்த காலம். அதனால அந்த காலத்தில்தான் எங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ருடைய யுத்தத்தில எவ்வளவு பெரிய வெற்றி ஏற்படுத்தினார். பத்ர்ல என்ன நடந்துச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்தோட வாராங்க. வந்தது சண்டை பிடிக்கவில்லை, அவங்க போனது வியாபார கோஷ்டி பிடிச்சி அவங்களோட தங்கம் எல்லாம் கனிமத்தாக இருக்கிறது. பல ஆயிரம் அல்ல பல கோடிக்கணக்கு பெறுமதியான தங்கத்தை அபூ சுஃபியானோட ஒரு கூட்டம் எடுத்துக்கொண்டு வந்தாங்க.
அவங்க வந்தது சிரியாவில இருந்து மக்காவுக்கு போறவங்க மதீனாவை கடந்து போகணும். ரசூலுல்லாஹ் ஒரு கூட்டத்தோட போனாங்க அவங்கள வழிமறிக்கிறதுக்காக. என்ன நடந்துச்சாங்க? இடையில போற நேரம் எதிர்பார்த்து போனது தங்கத்தை, எதிர்பார்த்து போனது முக்கிய தலைவர்களை பிடிக்கிறதுக்கு அல்லாஹ் நிலைமைய மாற்றி அமைச்சான். அபூ சுஃபியானுக்கு செய்தி போயிட்டு, மெசேஜ் போயிட்டு, ரசூலுல்லாஹ் வாராரு. அவன் 2 வேலை செஞ்சான். ஒன்று என்ன செஞ்சான்? பாதைய மாத்தினாரு. எந்த ரூட்ல வந்தாரோ அந்த ரூட்டை மாத்தினாரு. அப்படி மாற்றி வைத்திருந்தா ஒரு பிரச்சனை நடந்திருக்காது. அதோட வலீத பிடிச்சு அனுப்பினாரு. மத்திய மக்காவில போயிட்டு தகவல் சொல்லுங்க, உடனே ஒரு படையை தயாரிச்சு வந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சண்டை பிடிக்க சொல்லுங்க. தூதுவரையும் அனுப்பி போட்டுதான் ரூட்டை மாத்தினாங்க. அங்கிருந்து 1000 பேர் வாராங்க. சரித்திரத்தை படிச்சிருக்கிறோம். புகாரி ஷரீஃப்ல கிதாபுல் மகாசி என்ற ஒரு பாடம் இருக்குது. யுத்தங்கள் சம்பந்தமான செய்திகள். இதுல பத்ருடைய பாடத்தை எடுத்து படிச்சீங்கன்னா கண்ணால கண்ணீர் ஓடும். அல்லாஹ் கொடுத்த உதவிகள். கண்ணுக்கு தென்படக்கூடிய சக்திகளை அல்லாஹ் பொய்யாக்கி காட்டினார். கண்ணு தென்படக்கூடிய சக்திகளை 1000 பேர் வாராங்க. இங்க இருக்கிறது 300 சுற்றம் பேர். பல ஹதீசுகளை பல மாதிரி வந்திருக்கிறது. 316, 17 இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி எழுதுறாங்க. 313 என்பது பிரபலியமான கருத்து. 313 பேர் போனாங்க. 313 இங்கல அந்த பக்கம் 1000 பேர் இருக்கிறாங்க. இவங்க பட்டினியாக அதிகமான பேர், குடிக்கிறது தண்ணி இல்லாதவங்க, ஒழுங்காக உடுக்க வசதி இல்லாதவங்க, ஒழுங்கான ஆயுதம் இல்லை, யுத்தத்துக்கு தயாராகி வரல. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? அவங்களும் தகவல் வந்துச்சு, அபூ ஜஹலோட 1000 பேர் வராங்க. எல்லாரையும் உட்கார வச்சு சஹாபாக்களை வச்சு மஷூரா பண்றாங்க. ஏன் மஷூரா பண்றாங்க தெரியுமா? இதுதான் பெரிய அளவில் முகம் கொடுக்கக்கூடிய முதலாவது யுத்தம். யுத்தம் ஒன்று வந்தா உள்ளுக்கு பிளவு வரும், உள்ளுக்கு இருக்கிற உடைஞ்சிருவாங்க. ஏற்கனவே 30-40 வருஷம் குத்தி கொண்டு அடிச்சு கொண்டு இருந்தவங்க தான் அவுசும் ஹதரஜும். அவங்க இப்பதான் கலிமாவால ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. திருப்பதி யுத்தம் வந்து அவங்க உடைஞ்சிடப்படாது. அடுத்தது இருக்கிறதும் 2 வகையான ஆட்கள். உள்ளூர் வாசிகள், மதனிகளும் இருக்கிறாங்க, முஹாஜிர்களும் இருக்கிறாங்க, மக்கால் இருந்து வந்தவங்க. அவங்களும் வேற உடைஞ்சிடப்படாது. சின்ற நேரம் எல்லாரும் சேருவாங்க, சோதனை வார நேரம் நாங்க இல்லன்னு கையை விரிப்பாங்க. இது மனுஷன் பொதுவான வழக்கம். சோதனை வரும்போதுதான் உண்மையான ஆள் யாருன்னு விளங்கிக் கொள்ளேமா. ரசூலுல்லாஹ் மஷூரா பண்றாங்க. ஹஜ்ரத் மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், நீங்க எங்களை போயிட்டு கடல்ல குதிக்க சொன்னாலும் நாங்க ஏலவென்று சொல்ல ஆட்கள் இல்ல, கடல்லையும் குதிக்கிறது தயார் தான். புகாரி ஷரீஃப்ல இருக்கு. பிற்காலத்தில் ஒரு சஹாபி சொல்றாரு, பல வெற்றிகள் கிடைச்சி சந்தோஷமா இருக்கிற காலத்துல மிக்தாத் அன்றைக்கு ரசூலுல்லாஹ் மஷூரால எழும்பி ஒரு வார்த்தையை பாவிச்சாரே, அது எனக்கு பாவிக்க கிடைச்சிருந்தா இந்த உலகம் கிடைக்கிறத விட எனக்கு சந்தோஷம் உண்டாது. அவ்வளவு பெருமதியான வார்த்தை. நபீர உள்ளத்துல பெரிய ஒரு தைரியத்தை உண்டாக்கிச்சு. பின்னால படையினர் வாராங்க, 1000 பேர். அவங்க வந்து முதலாவது என்ன செஞ்சாங்க? எங்களுக்கு தெரியும், அரபு நாட்டுல பாலைவனம், தண்ணி தான் அவங்களுக்கு பெருமதி. தண்ணி இருக்கிற ஏரியாவை காபிர்கள் பிடிச்சு கொண்டாங்க. முஸ்லிம்களுக்கு அதுவும் இல்ல. ஏற்கனவே படைப்பலம் குறைவு, மறுபக்கம் இருந்த தண்ணி இருந்த இடம் அதுவும் பறிபோச்சு. அதையும் அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. என்ன நடக்குது தெரியுமா? இங்க இருக்கிறாங்க சஹாபாக்கள், அவங்க 1000 பேர். இப்பவே அவங்களுக்கு வெற்றி சுவர், வெற்றிய குதூகலமா கொண்டாடுறாங்க. யுத்தம் நடக்க முதல்ல வெற்றி உறுதி. இரவு பாக்குறாங்க ரசூலுல்லாஹ், அங்க நடக்குது குடி, ஆடல், பாடல், பெருமை பேசுறது, குலத்துடைய பெருமை, அறிவு பெருமை, ஆயுத பெருமை, குதிரை பெருமை, எல்லா பெருமையை வச்சு அவங்க பெண்களோட ஆடி பாடி கொண்டு இருக்கிறாங்க. இவங்களை பார்த்தா எத்தனையோ பேர் ராவு சாப்பாடு இல்லாதவங்க இருக்கிறாங்க, மிஸ்கீங்கள். உடஞ்ச வால், அறக்குறையா நிலைமையில் உள்ள வால், குதிரையே விரல் விட்டு எண்ணக்கூடிய தொகைதான். ஒட்டகத்தில, கழுதையில மாறி மாறி 3 பேர் 4 பேர் ஏறி வந்து வாகனங்கள். சுபஹானல்லாஹ், அப்படிதான் இங்க இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் பிடிச்சி நிறுத்தி போட்டு என்ன செஞ்சாங்க? பின்னுக்கு அவங்களுக்கு ஒரு அரீஷ், ஒரு தின்னொரு கூடாரம் ஒன்று அடிக்கப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் அந்த கூடாரத்திலிருந்து அவங்களோட ஆயுதத்தை தூக்கினாங்க. எல்லாரும் கையில வச்சிருக்கிறாங்க வாள், எல்லாரும் கையில ஈட்டியும் அம்பும் வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கையில எடுத்தாங்க பெரிய வாள். முஸ்லிம்கிட்ட பெரிய ஒரு கன் ஒன்று இருக்குது, அந்த கன்னை தூக்கினாங்க. பெரிய ஒரு ஆயுதம் இருக்கிறது, அந்த ஆயுதத்தை தூக்கினாங்க. அந்த ஆயுதம் தான் அல்லாஹ்விட்ட கேட்கிறது துஆ. அத்துஆ சிலாஹு குல்லி முஃமின். துஆ இருக்குதே ஒவ்வொரு முஃமினுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆயுதம். நாங்க ரசூலுல்லாஹ்
முஸ்னத் அஹ்மத பிரட்டி பார்த்தா ரசூலுல்லாஹ்வோட அழுகைய விளங்கிடுவாங்க. அழுதாங்க. ரப்பிட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ் இன்னி அன்ஷுதுக அஹ்தக வ வஅதக், யா அல்லாஹ் நீ எனக்கு வாக்கு தந்திருக்கிறாய், ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறாய், அதை தரத்தான் ஓணும்ன்றான். என்ன தந்திருக்கிறாய்? எங்களால எந்த அளவுக்கு நாங்க இறங்கிக்கிறோம், உன்ட உதவி எதிர்பார்க்கிறோம் யா அல்லாஹ். ஏண்டதை எடுத்துக்கொண்டு இறங்கிக்கிறோம், உன்ட உதவி எதிர்பார்க்கிறோம். அழுது சொல்றாங்க, யா அல்லாஹ் அடுத்த பக்கம் கும்மாலம், அடுத்த பக்கம் அளவுக்கு அதிகமான சாப்பாடு, இவங்க எல்லாரும் ஜியாவுன், இவங்க பசியில இருக்கிறாங்க, சாப்பாடு கூடு. உராத்துன் ஃபக்ஸுஹும், இவங்க எல்லாரும் நிர்வாணமாக வந்திருக்கிறாங்க, அரகுர உடுப்பு, அவர்களுக்கு நீ ஆடை கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ் 15 வருஷம் மக்காவில 13, மதீனாவில கடைசி 2 வருஷம் உழைப்பு செஞ்சுதான் இந்த ஒரு கூட்டத்தை தயாரிச்சிருக்கிறேன். நாளைக்கு நடக்கிற யுத்தத்துல இவங்களும் அழிஞ்சு போய்த்தாங்கண்டா, இதுக்கு பிறகு ஒன்னு அல்லாஹ் என்று கூப்பிடு, இந்த பூமியில ஆள் இல்லா போயிட்டு ஃபலா துஅபது ஃபில் அர்தி அபதா, பூமியில உன்னை இபாதத் செய்யறதுக்கு ஆள் இல்ல. அங்க மதீனாவுடைய நிலைமை என்னன்னு பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஹஜ்ரத் ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சக்கராத்துல மூச்சு இழுத்துக் கொண்டிருக்கிறார். அதனால பாருங்க, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்ர்ல கலந்து கொள்ளல. அவர்கள் பத்ர் சஹாபி அல்ல, ஆனால் லிஸ்டில் அவருடைய பேர் இருக்குது, உஸ்மான் இப்னு அஃபான் இருக்குது. ஏன் கலந்து கொள்ளாம பேர் வந்துச்சுண்டா, ரசூலுல்லாஹ்வுடைய விசேட அனுமதியோட அவரு கலந்து கொள்ளாம நின்றாரு. அதனால் அவருடைய பேர் அங்க இருக்குது. வீட்டுல ஹாலாத் இப்படி, ரசூலுல்லாஹ் அழுகிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் போய் பாக்குறாங்க, மேல போட்டிருந்த துணியும் கீழே விழுந்திருக்குது, அதையே நமக்கு தெரியாது, அவ்வளவு அழுக. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த போர்வை எடுத்து மேலால போட்டு கட்டி அணைத்து சொன்னாங்க, கஃபாக முனாஷததக ரப்பக், யா ரசூலல்லாஹ் ரப்பிட்ட நீங்க வச்ச கோரிக்கை ரொம்ப போதுமானது. நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்களோ அல்லாஹ் நிச்சயம் உங்களுக்கு தரத்தான் போறான். நீங்க எதிர்பார்க்கிறத தரத்தான் போறான். அல்லாஹ்வோட உதவி நிச்சயம். ரசூலுல்லாஹ்வை அமைதிப்படுத்துறாங்க. அடுத்த நாள் என்ன நடக்குது? அல்லாஹ்வோட உதவி. சஹாபாக்களுக்கு பெரிய பிரச்சனை, ஆயுதம் இல்லாதது ஒரு பிரச்சனை, ஆள் பலம் குறைஞ்சது இன்னொரு பிரச்சனை. இதுக்கு மேலால எத்தனையோ சஹாபாக்கள் தொழுகிறாங்க வுது இல்லாம. பத்ருடைய நேரத்தில் தயம்முடைய ஆயத்திறங்கி இருக்கல்ல, அப்ப வுது இல்லாம தொழுகிறாங்க. எத்தனையோ பேர் ஜனாபத்தோட குளிப்பு கடமையான நிலைமையில் இருக்கிறாங்க, குளிக்கிற வசதி இல்ல. இவங்களோட மனசுல ஷைத்தான் ஒரு சந்தேகத்தை உண்டாக்குறான், நீங்க எல்லாரும் யுத்த காலத்துல மௌத்தானாலும் அசுத்தமாக இல்லையா மௌத்தாகணும். எத்தனையோ சஹாபாக்களுக்கு வஸ்வசாவை உண்டாக்கிட்டார். அல்லாஹ் முதலாவது என்ன செய்தா தெரியுமா? மழையொன்றை ஏற்படுத்தினான், மழைய பொழிய வச்சான். யாரு குளிக்கணுமோ அவங்க குளிச்சு கொண்டாங்க, யாரு வுது செய்யணுமோ வுது செஞ்சு கொண்டாங்க. எவ்வளவு தண்ணி சேகரிக்கணுமோ அவ்வளவு தண்ணியை சேகரிக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஹுவல்லதி யுனஸ்ஸிலு மினஸ் ஸமாஇ மாஅன் லியுطஹிரகும் பிஹி வயுذஹிப அன்கும் ரிஜ்ஸ ஷைத்தான். அல்லாஹ் தான் உங்களுக்கு பத்ர்ல மழை பொழிய வச்சான். மழை பொழியாத நாடு, மழை வீழ்ச்சியே குறைஞ்ச நாடு சவுதி. அந்த நாட்டில நீங்க எதிர்பார்க்கிற நேரத்தில் அல்லாஹ் மழை இறக்கினான். எதுக்கு தெரியுமா? உங்களை யாரு துப்பரவாகணுமோ அவங்கள துப்பரவாக்கவும், ஷைத்தான கூட மனசுல குழப்பம் ஒன்றை போட்டிருந்தானே அதில் இருந்தவங்களை துப்பரவாக்குறதுக்குமாகத்தான் அந்த மழை இறக்கினோம். மழை இறக்கி ஒரு பிரச்சனை இல்லாமக்கினான். இரண்டாவது என்ன நடக்குது? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை அப்படியே வரிசையாக நிப்பற்றாங்க, அணிவகுத்திருக்கிறாங்க சஹாபாக்கள். இப்ப இவங்க அடுத்த பக்கத்தை பார்த்தா 1க்கு 3 நிக்குதே, நாங்க 300, அங்க 1000 பேர் நிக்கிறாங்க. மானசீக ரீதியாக அல்லது உளவியல் ரீதியாக சஹாபாக்கள் பாதிக்கப்பட்டு அப்படி அதே ஒரு தோல்விக்கு காரணமாக அமையலும். அல்லாஹ் அதை போக்குறதுக்கு என்ன தெரியுமா செஞ்சான்? அதுக்கு பெரிய சைக்காலஜிக் டாக்டர் எல்லாம் கொண்டு வரல, எளிமையான சஹாபாக்கள், தின்னவே வழி இல்லாதாக்கள். ரப்பட உதவி இறங்குது, ரப்புல் இஸ்ஸத் தூக்கம் ஒன்றை போட்டான். சூரத்துல் அன்ஃபால் இருக்குது, இது யுரீகஹுமுல்லாஹு ஃபீ மனாமிக கலீலா வலவ் அராகஹும் கஸீரா லஃபஷில்தும் வலதனாஸஅதும் ஃபில் அம்ர். சின்ன தூக்கம் புகாரியில் இருக்குது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் கையால மட்டும் எத்தனையோ தடவை 1000 படிய பொழுந்துச்சான். கையில வாழ வச்சு கொண்டிருக்கிறார், கீழே 1000 படிய பொழுகுது. யாருக்காவது யுத்த காலத்துல தூக்கம் போகுமா? உசிறு போறதுக்கு பதறிக்கொண்டிருக்கிறாங்க, எங்களை சவட்டுவான் என்ற ஒரு பதட்டத்தில் இருக்கிறாங்க, தூக்கம் போகுது. இதால் அல்லாஹ் 2 விஷயத்தை செஞ்சான். ஒன்று, எதிரிகள உள்ளத்துல பயத்தை உண்டாக்கினான். அடே நாங்க மிதிக்க ரெடியாகி கொண்டிருக்கிறோம், அவங்க தூங்கி தூங்கி கையால வாள் விழுகிறேன்னு பாக்குறாங்க, அதே ஒரு பயத்தை உண்டாக்கிச்சு. 2வது, தூங்கி விழிச்ச உடனே எத்தனையோ சஹாபாக்கள் சொன்னாங்க,
என்னப்பா 1000 என்று சொல்றீங்க? ஒரு 80 பேர் தானே கண்ணுக்கு தெரியுது, 80 பேர் இல்லையா கண்ணுக்கு தெரியுது. அந்த தூக்கத்தோட உளவியல் பாதிப்பையும் அல்லாஹ் இல்லாமலாக்கினான். சஹாபாக்களுக்கு எல்லாம் லேசாக்கி தான் கொடுத்தான். பின்னால என்ன நடக்குது? யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. குர்ஆனில் அல்லாஹ் பதில் சொன்னான், நபியே அழுதீங்களே ராவு, உங்களை கைவிட மாட்டோம். சூரத்துல் அன்ஃபால் இறங்குது, ஃபஸ்தஜாப லக்கும் ரப்புக்கும், நீங்க உங்களோட ரப்பிட்ட உதவி கேட்டீங்க. தஸ்தகீசுன ரப்பக்கும், ரப்பே உதவி செய்யுன்னு கேட்டீங்க. ரப்பு உங்களோட துஆவை கபூல் செஞ்சான். என்ன உதவி செஞ்சான் தெரியுமா? 1000 மலக்குகள் இறக்கினான். 1000 மலக்குகள் ஒருத்தருக்கு பின்னால முர்திஃபீன், ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தர் இறங்கிக் கொண்டே இருந்தான். அல்லாவுக்கு 1000 தேவையில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரெக்கையால கிண்டி போட்டிருந்தா அபூஜேல் எங்கேயோ போயிட்டு புழுந்திப்பான். கிண்டி வீச இருந்துச்சு, இருந்தாலும் மலக்குகளை போட்டு அடிச்சேன்னு வரப்படாதே. எளிமையான சஹாபாக்கள்ல கையால அடிபட்டது பேரு வரணும். அப்பதான் அடுத்த காபிர்களுக்கும் பயம் உண்டு வரும். எனவே அல்லாஹ் என்ன செஞ்சான்? உதவி படையாக 1000 மலக்குகள் இறக்கினான். சஹாபாக்களுக்கு தெரியாது, ரசூலுல்லாஹ் அங்க கண்ணால பாக்குறான். பின்னால் என்ன செஞ்சான்? இன்னும் 2000 பேர் இறக்கினான். 3000 சலாசத்து ஆலாப், இன்னும் 2000 இறக்கினான். நீங்க 1க்கு 3, நான் இந்த சஹாபாக்களுக்கு 1க்கு 5 இறக்கிறேன். 5000 மலக்குகள் களத்தில் நிற்கிறான். ரசூலுல்லாஹ் வலதில் ஒத்தரு, இடதில் ஒத்தரு, முன்னால ஒத்தரு, பின்னால ஒத்தரு. அல்லாஹ்வுடைய உத்தரவு எப்படி தெரியுமா? நீங்க காபிர்களை வெட்டுண்டா தலைக்கு மேல, கழுத்துக்கு மேலதான் வெட்டணும். வதரிபு ஃபௌகல் அனாக், அவங்களோட களத்துக்கு மேல வெட்டுங்க. அடுத்தது விரல்கள் அறுங்க. அவங்க வதரிபு மின்ஹும் குல்ல பனான், விரல்களை அறுக்க சொன்னான். சஹாபி என்ன செய்யறாரு? 50 பேருக்கு அடிச்சு சாத்துவான். அப்படி ஒரு காபிர கட்ட சஹாபி என்று பிடிச்சு கொண்டு வந்து அவரை கெட்டுறாரு. யார் ரசூலல்லாஹ், இவரை பிடிச்சு கொண்டு வந்துட்டேன். அவன் சொல்றான், முஹம்மத் இவரு பிடிக்கல, வேறொருத்தர் பிடிச்சு கட்டி இவரோட கையில கொடுத்தாரு. அவனுக்கு விளங்குது மலக்குகளுடைய காட்சி. மலக்குகளுடைய காட்சி அவன் கண்ணுக்கு விளங்குது. மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் கொடுத்து காட்டினான். 300ஆல வெற்றி உண்டாகல, 300ஆல தோல்வி வாரல்ல, 1000ஆல வெற்றி வாரவும் இல்ல, 1000 தூக்கிறதால வெற்றி வாரம் இல்ல, பலத்தால வெற்றி வாரதும் இல்ல. ரப்புக்கு நீங்க தீனுக்கு உதவி செய்ய தயார் என்றால் எங்கட உதவி இறங்க எப்பவும் தயார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வயஸபித் அக்தாமக்கும். விசுவாசிகளே, நீங்க தீனுக்கு உதவி செய்ய தயார்ண்டா, நீங்க இருக்கிறவங்க இந்த கடமைகளை மதிக்க தயார்ண்டா, நான் சொன்னதாக எடுக்க தயார்ண்டா, நீங்க உலகத்துக்கு ஏத்த மாதிரி, ஊருக்கு ஏத்த மாதிரி, காலத்துக்கு ஏத்த மாதிரி, குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி வாஷாக அமைதோ ஹலால ஹராமா மாத்தி அடிச்சு, ஹராத்த ஹலாலாக மாத்தி அடிச்சு உங்களுக்கு தேவையான மாதிரி அமைச்சு கொண்டா நுஸ்ரத் இறங்காது, அல்லாஹ் உதவி இறங்காது. நீங்க தீனாக எடுத்து நடக்க தயாராகும். அப்பதான் எங்கட உதவி உங்களை பார்த்து இறங்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்துறார். ஆக பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரொம்பவும் இந்த காலத்தில கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இந்த கலவனுடைய விஷயம். எங்கட பிள்ளைகளுடைய மண்டைய யூதர்கள் எப்பவோ கலகிட்டாங்க. நீண்ட நேரம் பேச வேண்டிய விஷயம் சுருக்கமாக நான் உங்களுக்கு தொட்டு காட்டுறேன். ஏனென்றா அந்நியர்களுக்கு பயம், முஸ்லிம்கள் அல்லாஹ்வோட நெருக்கமாகிடக் கூடாது. அவங்களுக்கு தெரியும், இவங்க ரப்போட நெருக்கமானா நாங்க போடுற ஒரு விளையாட்டு அங்க வேலை செய்யாது, நாங்க சும்மாவே விட்டுட்டு போக வேண்டி வரும். இதனால என்ன செய்யறாங்க? முஸ்லிம்களை அல்லாஹ்விடம் இருந்து எப்படி தூரமாக்கலுமோ அதுக்குரிய அனைத்து திட்டங்களையும் அவங்க போட்டுக்கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆக அவங்க பாக்குறாங்க எங்கட பெண்களுடைய விசேஷமாக எங்கட பெண்களுடைய வெக்கத்தை பறிக்கும். வெக்கத்தை பறிச்சா அவங்கள அட்வர்டைஸ் மாதிரி விளம்பர பொருளாக பயன்படுத்திடும். அவங்களை எங்கேயும் கொண்டு வைத்து வைக்கலும், எவ்விடத்திலையும் காட்டிலும், அவங்களை போட்டு யாரையும் வழிகெடுக்கிறது கேளும். இதனால வெக்கம் ஆக முக்கியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஈமான் என்றது 70க்கு மேற்பட்ட கிளைகள் உள்ளது. புகாரியில் இருக்குது கிதாபுல் ஈமான்ல, அல் ஈமானு பிதுஉன் வ ஸபஊன ஷுபா, ஈமான் என்பது 70க்கு மேற்பட்ட கிளைகள் உள்ளது. அதுல சொன்னாங்க ரசூலுல்லாஹ், வல் ஹயாஉ ஷுபத்தும் மினல் ஈமான், வெக்கம் என்பதும் ஈமானுடைய ஒரு கிளை. வெக்கம் இருந்தா தான் அல்லாஹ்வுடைய பயம் வரும், வெக்கம் இருந்தா தான் பாவத்தை விடுவாரு, வெக்கம் இருந்தா தான் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று உணர்வு உண்டாகும். ஆகவேதான் வெக்கம் ஆக முக்கியமான ஒரு பகுதி. வெக்கம் கெட்டவன் எதையும் செஞ்சிருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னனே, கானபியுடைய சரித்திரம் சொன்னனே, இதாலம் தஸ்தஹி ஃபஸ்னா மாஷீத், உனக்கு வெக்கம் இல்லையேண்டா எதையும் நீ செஞ்சுக்கோ, உன்னை திரும்பி பாக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னாங்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அது போல வெக்கத்தில கண்ணை வச்சான். வெக்கத்தை எப்படி தெரியுமா பறிக்கிறான்? வெக்கத்தை பறிக்கத்தான் ஸ்கூல பயன்படுத்தினான். வெக்கத்தை பறிக்கிறதுக்கு அங்க கலவனை உண்டாக்கினான். மிக்ஸ் இருக்குதே, இந்த மிக்ஸ் தான் எங்களை முஸ்லிம் பெண்களுடைய வாலிபர்களுடைய வெக்கத்தை உருவி எடுக்கிற இடம். முஸ்னத் அஹ்மதுல பதிவாகுது, மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர் பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு படிச்சு கொடுத்தாங்க. சொன்னாங்க, 7 வருஷத்துல இருந்து உங்களோட பிள்ளைகளை தொழுகை ஏவுங்க. ஒரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத் வஹும் அப்னாஉ 7 சினீன். உங்களோட பிள்ளைகள் 7 வருஷமானா தொழுகை ஏவுங்கடா. 7 வருஷத்து பிள்ளைய கொண்டு வந்து பிளாக் போர்ட்ல எழுதி கொடுக்கறதல்ல, அவக்கு இன்டர்நெட்ல ஒரு ப்ரோக்ராம் காட்டுறதல்ல, அல்லது பெரிய ஒரு ப்ரொஜெக்டர் கொண்டு போட்டு எல்லா 7 வருஷத்து பிள்ளைகளும் வாங்க இப்படித்தான் தொழணும். இதை சொல்லல ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 7 வயது புள்ளைக்கு கல்வி படும் எப்ப தெரியுமா? வாப்ப பக்கத்தில் நிப்பட்டு தொழுதா, அவரை கிட்ட வச்சு தொழணும். உம்மை தொழுகிற நேரம் 7 வயது மகளை பக்கத்தில் வச்சு கொள்ளணும். 7 வயதுல கல்வி படும் செயலால காட்டினான், செயலால காட்டணும். இதனால்தான் ஹாஃபிஸ் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் நடத்துவாங்க, ஹதீஸுடைய பாடம். அவருடைய பாடத்துல 5000 மாணவர்கள் இருப்பாங்க. ஜுஹா 5000 மாணவர்கள். அதுல கொப்பி வச்சு எழுகிறவங்க 500 பேர், எழுகவார் 500 பேர், 4000 சொச்சம் பேர் வாராங்க அஹ்மத பாக்குறதுக்கு. அவரோட உடுப்பு எப்படி, எப்படி சாப்பிடுறார், எப்படி உடுத்திருக்கிறார், எப்படி தொழுகிறார், எப்படி உது செய்கிறார், வாழ்க்கை வெளிச்சமாக இருந்துச்சு. அவங்களோட வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்துச்சு. இதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 7 வயதானா உங்களோட செயலால புள்ளைகளை படிப்பீங்க. நீங்க உது செய்யும் போது பக்கத்தில் நிறுத்துங்க, நீங்க தொழும் போது பக்கத்தில் நிறுத்திக்கோங்க. மகனை வாப்ப கிட்ட வச்சுக்கோங்க, மகளை உம்மா கிட்ட வச்சுக்கோங்க. 3 வருடம் ட்ரைனிங் கொடுங்க, 3 வருடம். அதுக்கு பிறகு 10 வயசு ஆயிச்சா இப்பவும் தொழலையா ரத்த காயம் வராம உயிர்கொல்லி தலங்களுக்கு படாத முறையில அந்த பிள்ளைய அடிச்சு நீங்க தொலைவைங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லி போட்டு சொன்னாங்க, பிள்ளைக்கு 10 வயசு ஆயிடுச்சுன்னா இன்னொரு விஷயத்தையும் கவனத்தில் எடுங்க, கலவனை விட்டுடுங்க. கலவன் இருக்கிறே ஆபத்து. ஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மதாஜி. உங்களோட மகனும் உங்களோட மகளும் தான், உங்களோட கண்ணுக்கு முன்னாலதான் 2 பேரும் தூங்குறாங்க. வாப்பட முன்னால உம்மட முன்னால கண்காணிப்புல இருக்கிறாங்க. இந்த இடத்திலையும் 2 பேரையும் உங்களோட மகன் மகளும் ஒன்றுக்கு வச்சிருவானம், பிரிச்சுட்டுருங்க படுக்கையில. ஏன் தெரியுமா? வெக்கம் போற இடம் அங்கதான், வெக்கம் போற இடம் அங்கதான். ரசூலுல்லாஹ் தாய் தந்தையரிட முன்னுக்கே, தாய் தந்தையர்களுக்கு முன்னாலே தூங்குற இடத்துல அவங்க 2 பேரை பிரிச்சு வைக்க சொன்னா, அதுக்கு வெளிப்பட்ட இடத்துல, பெற்றோர் இல்லாத இடத்துல, அல்லது இன்னும் பேணுதலாக இருக்க வேண்டிய இடத்துல நாங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணினா எவ்வளவு தூரம் எங்கட உம்மத் எங்க போய் நிக்கும் இடத்தை யோசனை பண்ணுவோம். பெரியார்களே, சகோதரர்களே, ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பத்ருடைய இந்த முக்கியமான நாளில என்னென்ன பாடங்களை அதிலிருந்து நாங்க அடைஞ்சி எங்கட உம்மத்தை எதிர்காலத்துல முன்னேற்றத்துக்காக உண்மையான குர்ஆனும் ரசூலுல்லாஹும் சொன்ன அந்த முறையில முன்னேறி பயணிக்கிறதுக்கு அல்லாஹு தஆலா பூரா உம்மத்துக்கும் நேர்வழி காட்டுவானாக, உதவி செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. முழு உலகிலும் வாழும் முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களை நீ மன்னித்தருவாயா. யா அல்லாஹ், நாங்கள் அனைவர்களும் செய்த குற்றங்களை நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், சிறிய பெரிய தவறுகள் என்று பல தவறுகளையும் குற்றங்களையும் செய்திருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த எல்லா தவறுகளையும் குற்றங்களையும் மன்னிப்பாயாக. ரமலானும் மிக வேகமாக போய்கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், இந்த ரமலானில் எங்களுக்கு மக்ஃபிரத்தை நசீபாக்குவாயாக, உன்னுடைய மன்னிப்பை தருவாயாக. இந்த மக்ஃபிரத்துடைய பகுதியும் முடிவதற்கு மிகவும் அண்மித்துக் கொண்டிருக்கிற காலம். யா அல்லாஹ், இந்த காலத்தில் எங்கள் அனைவர்களை நீ மன்னிப்பாயாக. கிருபையில் ரஹ்மானே, இந்த ரமலானிலே எஞ்சி இருக்கும் நாட்களை முபாரக்கான நாட்களாக நீ ஆக்குவாயாக. இரவுகளை ஒளிமயமாக்குவாயாக. பகல் நேரங்களை வீணாக கழியாமல் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், அதிகமாக பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த பாவத்திலிருந்து எங்களை தூரமாக்கி யா அல்லாஹ். கண்களை பாதுகாத்திரியா அல்லா, காதுகளையும் கைகளையும் பாதுகாத்திரியா அல்லா, உடலின் ஏனைய உறுப்புகளை பாதுகாத்திரியா அல்லா. எதெல்லாம் எங்களுக்கு கேவலத்தை உண்டாக்குமோ அப்படிப்பட்ட அனைத்து எளிய செயல்களிலிருந்தும் எங்களை தூரமாக்கிறியா அல்லா. நற்குணத்தை நீ காட்டிடியா அல்லா. உன்னை தவிர வேறு யாராலும் நற்குணத்தை கற்பிக்க முடியாதியா அல்லா. மோசமான குணங்கள்ல இருந்து எங்களை தூரமாக்கிறியா அல்லா. உன்னை தவிர யாரும் அதிலிருந்து பாதுகாக்க முடியாதியா அல்லா. யா அல்லா,
இரவில் தொழுத தொழுகைகளை கபூல் செஞ்சிரியா அல்லா, பகல் நோற்ற நோன்புகளை கபூல் செஞ்சுக்கோயா அல்லா. எங்கட பிள்ளைகளை நீ பாதுகாத்திரியா அல்லா. எங்கட பிள்ளைகளை நாசமாக்குறதுக்குரிய அனைத்து திட்டங்களும் உள்ளாலும் வெளியாலும் அமுல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது யா அல்லா. இதுல இருந்து எங்கட பிள்ளைகளை நீ பாதுகாத்திரியா அல்லா, பிள்ளைகளை பாதுகாத்திரியா அல்லா. எங்களால் விலங்கெடுக்க முடியாத வகையிலே சூழ்ச்சி செய்து எங்களுடைய பிள்ளைகளை அநியாயப்படுத்த முயற்சிக்கிறார்கள் யா அல்லா. அந்த பிள்ளை செல்வங்களை நீ பாதுகாத்திரியா அல்லா. நாளை அந்த பிள்ளைகளை பார்த்து கண் குளிர வைத்திரியா அல்லா. அவர்களை கொண்டு சந்தோஷத்தை உண்டாக்கிறியா அல்லா. எங்களுக்காக துஆ செய்யும் பிள்ளைகளாக அவர்களை நீ ஆக்கிறியா அல்லா. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இந்த மக்கள் அனைவர்களையும் ஒன்றுபடுத்தி அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்தியா அல்லா. ஒருவருக்கொருவர் உள்ளத்தால் நேசிக்கின்ற ஒரு நிலைமை உருவாக்கிறியா அல்லா. விரோதம் பாராட்டும் நிலைமையிலிருந்து அவர்களை நீ பாதுகாத்திரியா அல்லா. ஹக்கின் மீது ஒன்றுபடுத்தியா அல்லா. பாத்திலுடைய அசடுகளை இல்லாதொழித்திருவாயாக, பாத்திலுடைய குழப்பங்களை இல்லாதாக்கிடுவாயாக, ஹக்கை உண்மையை நீ நிலைநாட்டுவாயாக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே. ஹலாலான தொழில்களை நசீபாக்குவாயாக, ஹராமான தொழில்கள் இருந்து பாதுகாத்துருவாயாக. இந்த துஆவை உனது தனிப்பெரும் கிருபையை கொண்டு கபூல் செய்வாயா. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக.